வணக்கம். மீண்டும் இந்த கதையை தொடர்ந்து கொள்கிறேன். யோகிலிங்கேஸ்வரன் தவத்தில் அமர்ந்து கொண்டார். 6 முனிவர்களும் சேர்ந்து ஓலைச்சுவடை வைத்து கொண்டு யாகத்தை வளர்த்து கொண்டார்கள். சீடம் வந்துவிட்டதா பாருங்கள், சீடம் வந்துவிட்டதா பாருங்கள் என்று யாகத்தை வளர்த்து கொண்டிருந்தார். பிரம்மதேவர் என் நண்பன் என்ன செய்கிறாரோ தெரியல என்று வரும்பிக் கொண்டே இருந்தார். பெரிய மனக்குழப்பத்தோடே இருந்தார். அப்போது தவத்தை முடித்து கொண்டு இன்றைய தினத்தோட 90 நாட்கள் ஆகிவிட்டது. நாம் சூரிய வெப்பத்தை அழைத்து சுமார் 9:30 மணிக்கு மேல் நாம் அமர்ந்து கொண்டு வட்டப்பாறை மேல் அமர்ந்து கொண்டு சீடத்தை அழைத்து விடலாம் என்று அமர்ந்து கொண்டார். அமர்ந்து கொண்டு சூரிய பகவானை, உங்கள் வரம், உங்கள் வெப்பம் அந்த சீடத்துக்கு சென்ற வேண்டும் என்று வரும்பிக் கொண்டு அழைத்தார். அப்படியே சூரிய பகவான் வெப்பங்களும் சூரிய பகவான் வரமும் அந்த சீடத்துக்கு சென்று விட்டது. சந்திர பகவானை வரும்பிக் கொண்டார். சந்திர பகவானை, அந்த சீடம் என் கைக்கு வரும்போது குளிர்தாக இருக்க வேண்டும், அந்த சீடம் என்னிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று சூரிய பகவான் வரத்தையும் சீடத்துக்கு அனுப்பி வைத்தார். சூரிய பகவான் வரம் சீடத்துக்கு சென்றது. சீடத்து மேல் அமர்ந்து கொண்ட பின்னை யோகிலிங்கேஸ்வரன் அழைத்தார். அந்த சீடம் என் கைக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். அந்த சீடம் என் கைக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். அந்த சீடம் அந்த கதவை உடைத்து கொண்டு வேகமாய் சென்று யோகிலிங்கேஸ்வரன் கைக்கு சென்று அமர்ந்து கொண்டது. அமர்ந்து கொண்டு வெகு ஆனந்தமாய்விட்டார். இந்த 7 லோகத்தாரும் இந்த சீடம் யோகிலிங்கேஸ்வரனுக்கு தான் கிடைக்க வேண்டும், இந்த முனிவர்களுக்கு கிடைத்து விட்டால் பெரிய எங்களுக்கு துன்பம் வந்துவிடும், அதனால் இந்த சீடம் முனிவருக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று சிவனை வணங்கி கொண்டார்கள். சூரிய பகவானை வணங்கி கொண்டார்கள். அப்படியாகட்டும் என்று சிவன் வரத்தை அழைத்து விட்டார். யோகிலிங்கேஸ்வரன் தவத்தை முடித்து கொண்டு சீடத்தை எடுத்துக்கொண்டு அவர் அரண்மனைக்கு சென்று வந்தார். அரண்மனைக்கு சென்று அரண்மனையில் வைத்துவிட்டு தந்தையை வணங்கிக் கொண்டு தாயிடம் சென்றார். தாயே, எனக்கு சீடம் கிடைத்துவிட்டது தாயே. மனைவியிடம், எனக்கு சீடம் கிடைத்துவிட்டது தாயே, இது பிரம்மதேவனிடம் ஒப்படைத்து விட்டு நான் சென்று வந்துகிறேன் என்று என் நண்பனிடம் செல்லுகிறேன் தாயே என்று கூறிவிட்டு பிரம்மதேவனிடம் சென்றார். பிரம்மதேவனிடம் சென்று, பிரம்மதேவா, சீடம் என் கைக்கு வந்துவிட்டது, இந்த சீடத்தை பாருங்கள் என்று கொடுத்தார். இந்த சீடத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று என் ஆசைப்பட்டாய் இல்லையா, நீங்கள் இனிமே வைத்து கொள்ளலாம் என்று கொடுத்தார். அப்போ பிரம்மதேவன் விளக்கம் அளித்தார். யோகிலிங்கேஸ்வரா, இந்த சீடத்தை நாளை எடுத்துக்கொண்டு
சட்டறைக்கு சென்று வந்துவிடு. சட்டை அறையில் அனைவரும் முன்னை காட்டிவிடலாம் என்று யோகலிங்கேஸ்வரனிடம் கூறிவிட்டார். வெகு நேரம் பேசி முடித்து கொண்டு நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் ராஜ்யத்துக்கு சென்று வந்தார். ராஜ்யத்துக்கு சென்று வந்து அரண்மனையில் அமர்ந்து கொண்டு ஆலோசனை செய்தார். பிரம்மதேவன் சீடத்தை என்னிடமே கொடுத்து விட்டார், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது இல்லையா என்று நினைத்து கொண்டு சரி நாளை சட்டறைக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்று சென்றார். இவர் கணக்குகள் இந்த 6 முனிவர்களும் கணக்கு தவறாக கணக்கு வைத்து கொண்டு யாகத்தை வளர்த்து முடித்துவிட்டு சீடம் வரவில்லை, சீடம் வராது என்று நினைத்து கொண்டு இவர் சென்றார். அப்போது சட்டறைக்கு சென்று அமர்ந்து கொண்டார். பிரம்மதேவனிடம் சீடத்தை கொடுத்தார். அப்போது இவர்கள் 6 முனிவர்களும் கலகலிங்கேஸ்வரன் தந்தையும் இல்லை, இதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்கிறது, இவர் ஏதோ தவறு செய்துதான் இந்த சீடத்தை பெற்றுக்கொண்டார், நாங்கள் இது நம்புவது இல்லை என்று கூறினார். நாங்கள் முனிவராகி யாகத்தை தொடங்கி நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு எங்களுக்கு வராத சீடம் இவருக்கு எப்படி வந்துவிடும், இது பிரம்மதேவனே கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டார் என்னார். அப்போது யோகலிங்கேஸ்வரன் விளக்கம் அளித்தார். எப்போ தன்மேல் அனுமானம் வந்துவிட்டதோ இந்த சீடத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், இந்த சட்டையறையில் எங்கே வேணாலும் வைத்து விடுங்கள், நீங்கள் பூட்டி வைத்துவிட்டு நீங்கள் இந்த சீடத்தை பார்த்து கொண்டே இருங்கள், இந்த சீடம் யாரிடம் செல்லுகிறதோ அவருக்கே தானம் அளித்து விடலாம் என்று கூறினார். அப்படி ஆகட்டும் என்று சீடத்தை வைத்து பூட்டிவிட்டார். சீடத்தை வைத்து பூட்டிவிட்டு மீண்டும் நாளை அனைவரும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுவிட்டு சென்று வந்தார். சிவனை அவர் ராஜ்யத்துக்கு சென்று சிவனை வணங்கினார். பகவானை, சீடத்தை என் நண்பன் கேட்டதை போல் கொடுத்து விட்டாய், நானும் அந்த சீடத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன், என் பிரம்மதேவன் மேல் எந்த பழி இல்லாமல் அந்த சீடத்தை நான் அவர் கை கொடுக்க வேண்டும், எந்த துன்பம் இல்லாமல் அந்த சீடத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு நீங்கள் வரத்தை பலனாக்கி தர வேண்டும் என்று கேட்டார். அதில் ஒன்றும் குறையில்லை, நீ நன்றாக பார்த்து கொண்டு உன் தந்தை ஏகத்தின் மேல் கை வைத்து தெரிந்து கொள் என்னார். அப்படியே ஆகட்டும் பகவான் என்று வணங்கிவிட்டு அவர் தந்தை ஏகத்தின் மேல் வணங்கிவிட்டு கை வைத்து பார்த்து கொண்டார். வெப்பத்தில் இருந்து கொண்டு இந்த சீடத்தை பார்த்து கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்டார். இந்த 6 முனிவர்களும் அழிந்து விடுகிறார் என்று தெரிந்து கொண்டார். தாயிடம் மனைவியிடம், தாயே, நம்ம லோகத்தில் ராஜ்யத்தில் ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று இருந்தேன். நான் உருவாக்கி வைத்த முனிவர்கள் மக்களை அதிகமாக துன்பப்படுத்தி ஒவ்வொருவரும் கஷ்டப்படுத்தி விட்டார். அதனால் நாளை இந்த 6 சீடரும் நான் அழிக்கப் போகிறேன், என்னை மன்னித்து விடு தாயே என்றார். அப்போ தாய் விளக்கம் அளித்தார். மகனே, உன் கையால் உருவாக்கப்பட்டவரை அழிப்பது
நன்மை செய்வதனால் அழைப்பது தவறில்லை. உன் விதியைப் போல் நடக்கட்டும் மகனே என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சிவனாலயத்துக்கு சென்றார். சிவனாலயத்தில் வணங்கிவிட்டு, பகவானே, என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். நான் 6 முனிவர்களை இன்னைக்கு அழித்து விடுகிறேன் என்னார். அப்படியே ஆகட்டும், சென்று வாருங்கள் என்று சிவனும் விளக்கம் அளித்து விட்டார். சிவனும் சென்றார். இந்த லோகத்துக்கு சட்ட அறைக்கு சென்றார். சென்று கொண்டே இருக்கிறார். சட்டறைக்கு சென்று அனைவரும் அமர வைத்தார். அமர வைத்துவிட்டு மீண்டும் இந்த கதையை நாளை விளக்கம் அளிக்கிறேன். சின்னத்துரை கதையில் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும். மக்களுக்கு பரிமாறிக்கொள்ளணும். இது நடந்த உண்மை சம்பவம். நம்ம துக்கங்களும் நம்ம பாவங்களும் நீக்கிக் கொள்ளணும். நன்றி, வணக்கம்.